சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் நினைத்தாள்? அந்த பாவனனின் பேருங்க நாங்க. என்ன கேட்கலாம், வாரிசு மனு பாத்தனாய்தாப்பா. பெரியார் தந்தையாரும் ஜெயலலிதா அம்மாவும் என் தம்பி துறை சொன்ன மாதிரி அவனுக்கு உறுதியா தெரியும், இந்தியாவை யார் ஆள்றதுல 8 விழுக்காடு போட்டவன் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுல அவன் மக்கள் அவனை கைவிட மாட்டாங்க. அது தானா போய் 16க்கு மேல போய் நின்று பல தொகுதிகளை வென்றும் உள்ள வருவான், கொன்றுவான். எப்படி வென்றுவாங்க, கொன்றுவாங்க. ஒரு கேள்விக்கு ஆளுங்கட்சி பேசும்போது எதிர்கட்சி வெளிநடத்தான பெற்றிருக்க, எங்க ஆளுங்க பேசும்போது ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யும் பாரு. நீ அப்ப பாரு, இன்னைக்கு சோறுட்டி கிளிக்கலாம், வழக்கு போடலாம், விடிய விடிய என் பிள்ளைகளை சிறையில் வைக்கலாம். உங்களை எல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஒரு தாள் போட்டு, ஒரு ஏடு போட்டு. நான் பல பேரை அன்போடு வேண்டுகிறேன், என்னிடத்தில் அதிகாரம் வருவதற்கு முன்பு நீங்கள் இறந்து போய், இல்லை என்றால் உங்களை கொன்று அந்த கொலைப்பழியை நான் ஏற்க வேண்டியது வரும். இறந்து போய் இதன் அன்பான வேண்டும், செத்து போயிடும். எப்படிப்பட்ட தாய்மார் அப்பா! இந்த இனத்தில் பிறந்ததற்கு நீ பெருமையோடு வாழ்ந்து செத்துப்போ. தூர இருந்து பாக்குறான் ஒருத்தன் தரையில சோறு கொடுத்து, எதுக்கு பிடித்த நடிகனின் படம் ஓடலைன்னா செத்து போவான், செத்துருக்கான். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுங்க. 2000 நான் படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? தம்பி, இப்ப நீ IAS IPS ஆகிறது உங்க குலத்தொழில். அப்படியே IAS IPS தம்பி, வேளாண்மை தொழில் அல்ல தம்பி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை கலாச்சாரம், பண்பாடு. இவர் ஏன் தொழில் இல்லைன்னா, தாய் குழந்தைக்கு பால் விட்டது எப்படி தொழில் இல்லையோ அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு விட்டது தொழில் இல்ல. வேளாண்மை என்பது வாழ்வியல் முறைடா தம்பி. டேய், அப்படி சொல்லாத. உனக்கு பிடிக்கலைன்னா விட்டு குலத்தொழில்னு சொல்லாத. ஆனா அது என்ன, எனக்கு குலத்தொழில் தேவை தாங்க, நீ செய்யாத, நாங்க செஞ்சுக்கிறோம். ஆனா நீ சாப்பிடக்கூடாது. என்னுடைய பேச்சு ஒரு SHS ஸ்பீச், என்னுடைய பஞ்சு ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்பாஞ்சு, என்னுடைய கொள் ஒரு கில், என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம், என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி, என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்கு என்ன இருக்குது? நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாக்கிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட்.